மக்களே, நம்மளோட பிக் பாஸ்ல நெறைய அன்பேரான, பார்ஷியாலிட்டியான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்றது ஒரு சிலருக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்ம வந்து இதுல பார்க்கலாம்னு சொன்னா, எல்லாருமே பார்த்திருப்பீங்க ப்ரோமோ 3 அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனா இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றது என்ன கேட்டகரியில பண்றாங்க? எந்த இத வச்சு அவங்க தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பெஸ்ட் எந்த கேட்டகரியில செலக்ட் பண்ணாங்க? என்னங்கடா இது அநியாயமா இருக்கு. எதுக்குடா வெள்ளையும் சுளையுமா திரியிறீங்க? அப்படின்ற மாரி தான் இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தன் வந்து ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அப்படியே ஆட்டு மந்த மாரி பின்னாடியே போணும். தனக்குன்னு சொந்தமா எந்த ஒரு புத்தியுமே கிடையாதா? அப்படின்ற மைண்ட் செட் தான் அது வந்து தோணுது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணது பெஸ்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல யார் யார சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளோட சௌந்தர்யா, அதுமாரி பாய்ஸ் டீம்ல வந்து அருண் அவர்கள வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா, அப்ப ரூல்ஸ் பிரேக் பண்ணாதான் இந்த பிக் பாஸ் வீட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா? அப்படின்ற கேள்வி மக்களுக்குள்ள நெறைய எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மைதானே? சௌந்தர்யா ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டாங்கன்னு அந்த கத்து கத்துனீங்க. அப்ப இன்னைக்கு அதுவே பெஸ்ட்ன்றீங்களே, அப்போ எப்படின்னு எங்களுக்கு புரியலையே. நீங்க எந்த கேட்டகரியில இத எடுத்திருக்கீங்கன்றது தெரியல. கேர்ள்ஸ் டீம் கேட்டா சொல்றாங்க, சௌந்தர்யா இந்த தடவ தான் எங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகுனா, சாப்பாடு சமைச்சு போட்டா, அத சமைச்சு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வர்ஷினியும் தான் முன்னால சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப எத வச்சு நீங்க இத எடுத்தீங்க அப்படின்ற மாரி தான் அது வந்து தோணுச்சு. சரி அந்த புள்ளையாவது மத்த எதுலயும் உங்க கூட இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் டீம் கூட தான் இருந்தது. டிஸ்கஷன் அப்ப நெறைய சண்டைகள் வந்தது. ஓகே அப்படின்றது. பாய்ஸ் டீம்ல அருண் அவர்கள சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னா, இப்ப இந்த சௌந்தர்யாவ சொன்ன மாரிதான். அவரும் ஒண்ணுமே இது பண்ணாம சும்மா ஃபயர் கிராக்கர் மாரி வெடிச்சான். அப்படி பண்ணா, இப்படி பண்ணான்னு ஒருத்தன் தப்பு பண்றான். தப்பு பண்றவன எப்படி கொஞ்சம் கூட ஒரு நாலேஜபிளே இல்லாம, அவன தூண்டி விடுறதுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணி, அவன திரும்ப அந்த தப்ப செய்ய வைக்கிறதுக்கு எப்படி மனசாட்சி வருது? இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்ற ஒரு விஷயம் வேற. இது அட மானங்கெட்டவீங்களா? அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படின்ற மாரி தான் அது வந்து இருக்குது. இன்னொன்னு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனுக்கு நடந்தது ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா, முத்து வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம அப்படின்னு இல்ல. வீட்டுக்குள்ள ஜாக்லினே சொல்றாங்க. மெஜாரிட்டியான ஓட்டுகள் வந்து பாய்ஸ் டீம்ல ஒஸ்ட்டுக்கு வந்தது. ஒண்ணு தீபக், இன்னொன்னு வந்து நம்மளோட முத்து. ஈக்குவலா அது வந்து வந்தது அப்படின்றதுதான். சோ ஃபைனல் செலக்ஷன் முத்து வந்து விட்டு குடுத்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். சோ இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து இந்த வாரம் அதிகமா பேசப்படல அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து அந்த ஒரு போல்ட்னஸ் இல்ல, அந்த ஒரு சுறுசுறுப்புன இல்ல அப்படின்ற மாரி. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இந்த டாஸ்க் கேர்ள்ஸ் டீம் வைக்கணும் வேண்டான்ற இது போகும்போது, எல்லா இடத்துலயுமே பேசுனது முத்துக்குமரன் மட்டும் தான். மத்த எந்த பாய்ஸ் டீம்ல இருக்கவன் எவனுமே பேசவே இல்ல. குரூப் டிஸ்கஷன்ல எடுத்ததா இருக்கட்டும், ரூல்ஸ் புக் எடுத்து ரீட் பண்ணதா இருக்கட்டும், இல்ல சத்யா வந்து கேர்ள்ஸ் டீம கூப்பிட்டு நடந்த கான்வர்சேஷன் ஆகட்டும், ஏன் பிக் பாஸே அந்த கான்வர்சேஷனுக்கு யார வந்து கூப்பிட்டு நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுங்கன்னு சொன்னாரு. அதுல அவங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது, முத்துக்குமரன் தானே போயிட்டு ஆனந்தியும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இது அநியாயமா இருக்குதே அப்படின்ற மாரி தான் இருந்தது. மத்த யாருமே அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கவே இல்ல அப்படின்னும்போது, எந்தன் அடிப்படையில இவர் வந்து ஒஸ்ட் அப்படின்ற மாரி இருந்ததுன்னு. 2வது ஒரு விஷயம் அப்படின்றது வந்து தீபக் அவர்கள் இப்பதான் கொஞ்சம் வெளிய வர ஆரம்பிச்சிருக்காரு ஒஸ்ட்ன்ற விஷயங்களுக்கு. ஆனா என்ன அப்படின்னா, அவருமே எதுவுமே பண்றது இல்ல. சும்மா ராஜாங்கம் பண்ணிட்டே அத பண்ணி, இத பண்ணி, இது கூட தெரியலையா, அத பண்ணி தெரியலையா, சும்மா பாம்ப வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கறது அவரோட மெயினான வேலையா இருக்கு. கரெக்ட்டா? ஆனா அவர்ட்ட பேசுறதுக்கு பயம். ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஒரு இமேஜ் வச்சுட்டாங்க. அவர் ஒரு சீனியர் அப்படின்ற மாரியும், அவருக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏங்க ரஞ்சித் சார விடவா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அவரோட என்னவா ஒரு பெரிய சீனியர்? அப்படின்ற கேள்வி தான் அந்த இடத்துல கேட்க தோணுது. எதுக்கு அவர பார்த்து இவ்ளோ பயம் படணும் அந்த இடத்துல? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. ஆனா அத ஓப்பன் அப்பா அங்க சொல்ல முடியாம, அ ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட். அந்த ஆள் மேல தூக்கிறீங்க அப்படின்றதுதான் மெயினான விஷயங்கள். பட் இதுல முத்து வந்து நான் எடுத்துக்கிறேன், நான் போறேன் அப்படின்ற மாரி இருந்தேன். ஏன் சீனியர்ன்றவரு நேர்மையா விளையாடுறவர் தானே. முத்து எடுக்குமா, அத எப்படி நீ சொல்ல? அதெல்லாம் முடியாது. இதுக்கு எதிரா ஒரு டெசிஷன் எடுங்க, எல்லாம் பேசுங்க, பேசி முடிவு எடுங்க அப்படின்றத தானே சொல்லிருக்கணும். நல்லா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இன்னொன்னு ஜாலியா எடுத்துக்கிட்டு சுத்துறாரு. இவர் சீனியரா? இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸா? அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்க தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அதுல ஜாக்லின் வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஜாக்லின் இந்த பக்கமும் ஒரு பக்கம் ஒரு அடி அடிச்சுக்கிறாய்ங்க. அந்த பக்கமும் போய் ஒரு பக்கம் மிடில் கிளாஸ்ன்ற ஒரு வார்த்தைய வச்சு ஒரு கேம் ஆடுறாய்ங்க. இந்த பக்கம் வந்து சொல்றாங்க, தீபக் அண்ணா தான் ரொம்ப மோசமா இருந்தாரு. நீ முத்து நீ இந்த ஒஸ்ட்டுக்குலாம் தகுதியான ஆளே இல்ல. நீ பெஸ்ட் தான். நீ நெறைய பண்ண அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு விஷயங்களாவது அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்து, அட்லீஸ்ட் இவங்களுக்கு தெரியாததாவது அவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஆனா முத்து என்ன சொல்றான்னா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கத்துக்கிறேன் அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு மிஸ்டேக்ன்னு சொல்றீங்கல்ல, நான் அத கத்துக்கிறேன். இன்னொருத்தன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவா நம்ம அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கோம். இப்போ ராயன் சொன்ன பாயிண்ட்ல அதான் இருந்ததுன்னே நான் சொல்லலாம். சிவகுமார்லாம் பயங்கர டபுள்
டபுள் கேமருங்க. இந்த பக்கம் வந்து தீபக் மேல ரெஸ்பெக்ட் இருந்து அவரு ஆனா ஓப்பனா சொல்ட்டாரு. இவரு நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஆனா ஒண்ணும் பண்ணல அப்படின்ற மாரி ஆனா நாசூக்கா சொன்னாரு. எனக்கு அவர் நெறைய இதுல தெரியும். நான் ஆனா இங்க வாய்ஸே ஓப்பன் அப் பண்ணலன்ற மாரி நாசூக்கா சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனா ஜாக்லின் சண்டை போடுறாங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா. எப்படி நீங்க இத ஒரு முடிவு எடுக்கலாம்? தீபக் அண்ணா வந்து ஒண்ணுமே பண்ணல. அவர் அங்க சோஃபால உட்காரு, இங்க சோஃபால உட்காரு. வேற என்ன பண்றாரு? அந்த ஒரு கன்டென்ட் பத்தி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப சௌந்தர்யாட்ட கத்துனதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாரி, இங்க வந்து ஜாக்லின் கிட்ட நம்மளோட சிவகுமார் வந்து கேட்டாரு. அதாவது நெக்ஸ்ட் வீக் அவரு சொல்லிருவாங்களோ இல்லையோன்னு ஜாக்லினோட முடிவு என்ன? நீ என்னைய பத்தி என்ன நினைக்கிறன்ற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல பேசியிருக்காரு. ரொம்ப கேவலமா தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இவர் நம்புறது ஒஸ்ட் தான் அப்படின்ற மாரி. இன்னொன்னு என்னன்னா, குடுத்த பனிஷ்மெண்ட் வர்ஷினி வந்து சௌந்தர்யா கூடவே இருக்கணும். அதே நேரம் அருண் கூடவே நம்மளோட முத்து இருக்கணும். ஏன்டா டேய் முத்துவ காப்பி பண்ணி தான்டா அருணே வந்தான். இதுல இனிமே இவனை காப்பி பண்றதுக்கு என்னடா இருக்கு? அப்படியே பவ்யமா தன்னடக்கமா நடக்கிறாராமா அருண் அவர்கள். நமக்கு நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி இவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வேற சொல்றாங்க. இருங்கடா உங்களுக்கு எல்லாம் வீக்கெண்ட்ல இருக்குடா அது வரைக்கும் ஆடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா உண்மையாவே இவங்க இதெல்லாம் பண்ண முத்துக்குமாரன் ஐடியா மாதிரியே வெளிய மக்களோட ஆதரவு தான் அவங்களுக்கு அதிகமாகுதே தவிர எந்த விதத்திலயும் டவுன் ஆகல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாய்ஸ்லயும் கேர்ள்ஸ்லயும் ஒஸ்ட்ன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க மக்களே.